SS Music presents Shiro Awards 2026. Title sponsor Presta Women's Wear, Anaithulum Besta, Presta Innerwears, Leggings and Nighties. மாரிமுத்து சார் இப்போ கூட பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த அவார்டு எடுத்துட்டு அதான் மறக்கவே முடியாத ஒரு நபர். அந்த ஒரு ஃபுல் சீன் கட்டே சொல்லல டைரக்டர், இதாம்மா சீன்னாரு. நான் பேச, அவர் பேச, மாரிமுத்து சார் பேச, பதில் சொல்ல, இப்படி கட் சொன்னதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிளாப் பண்ண ஆரம்பித்தது மாரிமுத்து சார் தான். அப்புறம் த ஹோல் செட் கிளாப்டு. அந்த மொமெண்டெல்லாம் மறக்கவே முடியாது. அண்ணே எனக்கு SS மியூசிக்கில் கூப்பிட்டு அவார்டு கொடுத்துருக்காங்கண்ணே, ஏதோ ஷைனிங் ஸ்டார் அண்ணே. அண்ணே உங்கள்கிட்ட தான் காட்டணும்னு முதல்ல எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னே. அதை பற்றி கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான், நிறையா இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் பேசினா அழுதுருவேன், அந்தளவுக்கு இருக்குது. நீ எவ்வளவு நாளானாலும் ஜான்சி ராணிங்கிற பேர் அப்படியே இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப 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 நிறைவான விஷயம். இன்றைக்கி காரில் வரப்போ கூட கேப் டிரைவர் கேட்டார், நீங்கள் அந்த நல்ல எதிர்நீச்சலில் வில்லியா பண்ணுவீங்களே ஜான்சி ராணி தானோன்னு. இம்மீடியட்டாக என் மனசு 1 மினிட் சாரை தேங்க் பண்ணிச்சு. ஏன்னா ஒரு நாள் ரோல்னு என்னை கூப்பிட்டு அதை இவ்வளவு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேரக்டராக அதை வளர்த்து கொடுத்த சாருக்கு இன்றைக்கி இல்லை என்றைக்காக இருந்தாலும் நான் கடமைப்பட்டிருக்கேன். எவ்வளோ பெரிய காந்தி, மதர் தெரசாவெல்லாம் கூட பேசினவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ நம்மெல்லாம் என்ன, டேட்டோ என்னோடய சந்தோஷம், என்னோடய பாடி, நான் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு அது பிடிக்கலையா, பார்க்காம இருக்கலாம். இப்போது நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அம்மாவை. இப்போ என்ன கேட்டால் இந்த மாதிரி ஒரு அவார்டு எடுத்துகிட்டு போய் யாருக்கு கொடுப்பீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லுவேன். SS Music presents Shiro Awards 2026ல இன்னைக்கு நம்ம கூட காயத்ரி மேம் இணைஞ்சிருக்காங்க ஃபார் த கேட்டகரி ஆஃப் ஷைனிங் ஸ்டார். இந்த அவார்ட் தரதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் மேம். வணக்கம். வணக்கம் மேம். எனக்கும் இந்த அவார்டு ரிசீவ் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ SS மியூசிக். நீங்கள் ஜான்சி ராணின்னு சொல்லி மக்களால் கொண்டாடுறோம். ஷைனிங் ஸ்டார் காயத்ரி அப்படின்னும் போது இந்த மொமெண்ட்டுக்கு அதை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு வரையா? இல்லை, ஜான்சி ராணின்றதுனால சொல்கிறேன். ஐ ஷுட் தேங்க் மை டிரெக்டர் திருச்செல்வம் சார். ஏன்னா இன்னைக்கு இங்கே இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை. நான் சார்கிட்டே சொல்லியிருக்கேன், நான் வெளிநாடு ஷூட்டிங் போகிறப்ப கூட லண்டன் ஏர்போர்ட்டில் பீப்புள் வேர் செலிப்ரேட்டிங் ஜான்சி ராணி. அங்கே ஒரு ஹிந்தி படம் ஷூட்டிங்கில் இருக்கிறப்ப அங்கே லைட் மேனும் மேம் ஜான்சி ராணி நான் உங்கள் சீரியல் வீட்டில் பார்ப்பாங்கன்னப்பெல்லாம் ஐ வாஸ் ஓவர்வெல்மிங். அது என்னடா அது, எங்கே வரைக்கும் என்ன இப்படின்னு அப்படின்னு. அதுக்கு நான் சாருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. நீ எவ்வளவு நாளானாலும் ஜான்சி ராணிங்கிற பேர் அப்படியே இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப 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 நிறைவான விஷயம். அண்ட் ஷைனிங் ஸ்டார் ரொம்ப சந்தோஷம். விரும்புகிறோம் விரும்பலைங்கிறத விட ஏதோ ஒரு அங்கீகாரம் ஒரு கலைஞனுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குங்கிறத விட ஒரு பெரிய விஷயம் இல்லைல்ல. இப்போ நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, இதில் பண்ணுறீங்க, அதில் பண்ணுறீங்கன்னு சொல்கிறதே பெரிய பெரிய அவார்டு. அதுக்கப்புறம் அதோட ஒரு 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 சப்ளிமெண்ட்டாக இதை நான் பார்க்குறேன். இட் இஸ் காம்ப்ளிமெண்டிங் யுவர் வேர்ட்ஸ். லைஃப் டைமில் ஒரு தடவை தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரோல் நான் பண்ணிட்டேன். அது எப்போ எங்கே போனாலும் அது டெய்லி நினச்சிப்பேன். whenever people appreciate me for ஜான்சி ராணி, ஐ தேங்க் இம்மீடியட்லி. ஐயோ, இன்றைக்கி காரில் வரப்போ கூட கேப் டிரைவர் கேட்டார், நீங்கள் அந்த நல்ல எதிர்நீச்சலில் வில்லியா பண்ணுவீங்களே ஜான்சி ராணி தானோன்னு. இம்மீடியட்டாக என் மனசு 1 மினிட் சாரை தேங்க் பண்ணிச்சு. ஏன்னா ஒரு நாள் ரோல்னு என்னை கூப்பிட்டு அதை இவ்வளவு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேரக்டராக அதை வளர்த்து கொடுத்த சாருக்கு இன்றைக்கி இல்லை என்றைக்காக இருந்தாலும் நான் கடமைப்பட்டிருக்கேன். எல்லாரும் கேட்குற மாதிரி தான் ஜான்சி ராணி மோட்லேயே போயிட்டு ஏதாவது ஒன்று பேசினீங்கன்னா. அண்ணே எனக்கு SS மியூசிக்கில் கூப்பிட்டு அவார்டு கொடுத்துருக்காங்கண்ணே, ஏதோ ஷைனிங் ஸ்டார் அண்ணே. அண்ணே உங்கள்கிட்ட தான் காட்டணும்னு முதல்ல எடுத்துகிட்டு வந்திருக்கேண்ணே. ஏய் அது சைவ ஹோட்டல்டி, நான் அங்கெல்லாம் போய் சாப்பிட மாட்டேன். பல்லு முளைக்கிறதுக்கு முன்னாடிலேருந்தே அசைவம் சாப்பிட்டு வளர்த்த உடம்பு. என்ன போய் இந்த செடி தலை கொடியெல்லாம் சாப்பிட சொல்லாத. நீ வேணா போய் அங்கே தின்னுட்டு வா. இதோ அங்கே தூரமாக ஒரு அசைவ ஹோட்டல் இருக்கு, நான் போய் அங்கே தின்னுட்டு வரேன். பயங்கர எஃபர்ட் ப்ளஸ் அந்த பாக்கு போட்டு அந்த வெத்தலை போட்டு பல்லு கரையெல்லாம் இருக்கு. பட் அதை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி செஞ்ச விஷயங்க. இப்போ எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் நாளைக்கு வரீங்களா அப்படின்னு கேட்டால் போக ரெடியாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ரோல். போக முடியலன்னா அதுக்கு காரணம் வேறு ஏதாவது டேட்ஸில் மாட்டிப்பனா இருக்கும். பட் எப்போ கூப்பிட்டாலும் ரெடி டு பி ஜான்சி ராணிங்கிற மாதிரி அது தட் இஸ் அதை நினச்சாதான் ரொம்ப எமோஷன் ஆகும். இப்போ நான் இல்லையே, வரலையே, என் இடம் ஜான்சி ராணி காணமே அப்படின்னுலாம் ரொம்ப எமோஷனல் ஆவேன்.
எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க கூப்பிட்டா டக்குன்னு உள்ள போறதுக்கு? இல்லை, திருப்பி கூப்பிட்டாங்க, போனேன். 3 மந்த்ஸ் போனேன். அதுக்கப்புறம் அந்த டேட் இஷ்யூனால போக முடியறதில்ல. மற்றபடி எதுவும் இல்லை. சார், ஐ எம் ஆல்வேஸ் அவைலபிள் ஃபார் பீயிங் ஜான்சி ராணி சார். சூப்பர். ஸோ உமன்ஸ் டே அப்படின்னும் போது அந்த டே பர்டிகுலர் டே மட்டும் நம்ம ஸ்பெஷலாக கொண்டாடணும்னு அவசியம் இல்லை. எவ்ரி டே நம்ம வந்து பெண்களை வந்து மதிச்சே ஆகணும், கொண்டாடியே ஆகணும் அப்படின்னு. எல்லாரையும் மதிக்கணும். கரெக்ட். ஆமாம், அவங்கன்னா இல்லை, எல்லாரும் ஈக்குவலாக மதிக்கணும். பட் ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு இப்போ இந்த பெண்கள் நடக்கிற அநீதியாக இருக்கட்டும், நடக்கிற பிரச்சனையாக இருக்கட்டும், அது மட்டும் மாறல. கரெக்டாக மார்ச் 8ஆம் தேதி மட்டும் பெண்களுக்கு தினம் ஹாப்பி உமன்ஸ் டே அப்படின்ற ஒரு கார்டை மட்டும் போட்டு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சு அம்மாவுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது, இல்லை ஒரு சாரி வாங்கி கொடுக்குறது, இப்படி பண்ணி முடிச்சிடுறாங்க. அம்மா, ஒய்ஃபு, தங்கச்சி, இது யார் யாருக்கு தெரியுறாங்களோ அவங்க பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது பண்ணுறது நல்லதா, சரியா? நல்லது கெட்டதுங்கிறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் சிறப்பானவர்கள், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு ஈக்குவலாக ஆண்களும் சிறப்பானவர்கள். நான் வந்து எப்பயுமே ஆண்கள் பெண்களை வந்து ஒரு கவுண்டர் பார்ட்ஸாக தான் பார்க்குறேன். இவங்க எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, இவங்களை எவ்வளோ செலிப்ரேட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு மென்னையும் செலிப்ரேட் பண்ணணும். ஏன் விமன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, எங்களோட அந்த தாய்மையை பற்றி சொல்லுவாங்க. அந்த தாய்மைக்கு ஈக்குவலான இமோஷனோ ஒரு பதவியோ எதுவும் இல்லைம்பாங்க. அதனால தேர் எக்ஸ்ட்ரா செலிப்ரேட்டட். மித்தபடி என்ன கேட்டால் எல்லாரையும் மதிக்கணும். எல்லாரும் சிறப்பானவர்கள். எல்லாரும் ஒவ்வொரு நாளும் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். நம்ம வீட்டில் ஒரு அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அண்ணன், தங்கச்சி, அக்கா, தம்பி, எவ்ரிபடி ஹேஸ் டு பி செலிப்ரேட்டட். இதுதான் நம்மளோட ரூட்டு, கரெக்டாக இருக்குது, நம்ம பிளான் பண்ணது மாதிரி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு எப்போ தோணுச்சு, ஓகே நம்ம இந்த பார்த்து நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்றது? தெரியல. ஏன்னா நான் வந்து நடிக்க ஆரம்பிச்சது வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ. அப்போவே மேடை ஏறிட்டேன் தியேட்டர் ஆர்டிஸ்டாக. ஸோ அப்போ அது எனக்கு, இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறப்போ, சில விஷயங்கள் பண்ணுறப்போ நீங்கள் உள்ளேருந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். ஏய் கமான், சூப்பராக இருக்கே, இது நல்லா இருக்கே. அது பண்ணுறப்போ உங்களுக்குள்ள ஒரு பேரானந்தம் கிடைக்கும். அந்த மாதிரி இருந்தது எனக்கு நான் நடிக்கிறப்போ. 11th ஸ்டாண்டர்ட்லேருந்தே அதை ஃபீல் பண்ணேன். அப்புறம் காலேஜ் வந்தோன்னே ப்ராப்பராக தியேட்டர் குரூப்பில் என்னை பிக் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் நம்ம தமிழ்நாடை ரெப்ரசன்ட் பண்ணேன் ஜோனல் லெவலில். ஒரு 3 தடவை சவுத் ஜோன் போனேன். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பட் இதுதான் என்னோட கோலாக இருக்க போதான்னு தெரியாது. நான் ஸ்ரீரங்கத்தில் இருந்தேன், அப்போ நான் படிச்சுட்டு இருந்தேன். இது என்னோடய ஃப்யூச்சராக இருக்க போதான்னா தெரியாமல் இருந்தது. ஆனால் இது பண்ணால் மனசுக்கு ஒரு நிறைவு கிடைக்குதுங்கிறது மட்டும் எனக்கு அப்போவே தெரிஞ்சுது. பட் எனக்கு வந்து படிப்பும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது, நடிப்பும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. அதனால் காலேஜ் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தேன். என் பேருக்கு முன்னாடி அந்த டிகிரி இருக்கணும், ப்ரிஃபிக்ஸ் இருக்கணும் அப்படின்னு. ஸோ கல்யாணம் ஆகி இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் அதை நோக்கி போனேன். ஸோ படித்து முடித்தேன். எம்ஃபில், பிஹெச்டி ஒரு 9 வருஷம் ஆச்சு லாயலா காலேஜில். அது படித்து முடித்த கையோடு எனக்கு வந்து திருப்பி தியேட்டர்லேருந்து அழைப்பு வந்தது என் ஃப்ரெண்டு மூலமாக. ஸோ கமான், எல்லாமே கரெக்டான பாதையில் நடந்துகிட்ருக்கே அப்படின்னு டிகிரி முடித்தேன். உடனே தியேட்டர் குரூப்பில் ஜாயின் பண்ணேன். பேக் டு பேக் நிறையா ப்ளேஸ் பண்ணேன். அதுலேருந்து திருப்பி ஸ்மால் ஸ்க்ரீனுக்கு கூப்பிட்டாங்க. ஸோ அப்படியே சீரியல் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அப்புறம் வி ஆல் செலிப்ரேட் ஜான்சி ராணி. அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் முன்னாடி ரிலீஸ் ஆனது அயலி முடிஞ்சு அந்த சக்ஸஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்குள்ளேயே எனக்கு ஜான்சி ராணிக்கு அழைப்பு வந்தது. ஸோ இதெல்லாம் நடக்கிறப்போ ரொம்ப நிறைவாக இருந்தது. நம்ம அப்போ வந்து இது எனக்கு சந்தோஷம் கொடுக்குதுன்னு நினச்சது வந்து இன்றைக்கி வந்து இது ஒரு நம்மளோட ப்ரொஃபஷனாகவே போயிட்டுருக்கே அப்படின்னு. பேஷனேட்டாக இருக்கிறது எவ்வளோ பேருக்கு அது ப்ரொஃபஷனாக அமையும் இல்லை? சில பேர் பேஷன் ஒன்று வச்சுருப்பாங்க, சர்வைவலுக்காக ப்ரொஃபஷன் வச்சுருப்பாங்க. எனக்கு வந்து அது ரெண்டும் ஒன்றா அமைஞ்சது வந்து பெரிய பெரிய பிளெஸ்ஸிங். நம்ம யாரும் மறக்கவே முடியாத ஒரு நபர்ல ஓயா மாரிமுத்து சார். இப்போ கூட பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த அவார்டு எடுத்துட்டு மறக்கவே முடியாத ஒரு நபர். முதல் நாள் முதல் காட்சி ஜான்சி ராணி உள்ள போறா, ஃபுல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன். அப்படி போயிட்டு அப்படி பேசிட்டு நான் இருக்கேன்னு பார்த்துக்கிறேன்னு அப்படி இதே மாதிரி ஒரு சோஃபாவில் போய் உட்காரணும். அந்த ஒரு ஃபுல் சீன் கட்டே சொல்லல டைரக்டர். இதாம்மா சீன்னாரு. நான் பேச, அவர் பேச, மாரிமுத்து சார் பேச, பதில் சொல்ல, அப்படி கட் சொன்னதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிளாப் பண்ண ஆரம்பித்தது மாரிமுத்து சார் தான். அப்புறம் த ஹோல் செட் கிளாப்டு. அந்த மொமெண்டெல்லாம் மறக்கவே முடியாது. சார் வந்து கரெக்டுனாலும் சொல்லுவார், தப்புனாலும் சொல்லுவார். ஏதாவது வார்த்தைகள் வந்து மதுரை ஸ்லாங் மாதிரி இல்லையே அப்படின்னா, இது உங்கள் ஸ்ரீரங்க பாஷையில் பேசக்கூடாது, நீ இது மதுரையில் எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும், டப்பிங்கில் கரெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், தென் அண்ட் தேர் அவர் சொல்லுவார். ஷூட் இருக்கிற நாள்லாம் அவரோட ஒன்றா உட்காந்து சாப்பிட்ட அந்த லன்ச் டைம், அவங்க வீட்டில் மேடம் பண்ணி கொடுக்குற அந்த வெத்த குழம்பாக இருக்கட்டும், சாம்பாராக இருக்கட்டும், அதை சாப்பிட்ட நாட்கள் அதெல்லாம் மறக்க முடியாது. நிறைய லேர்னிங் இருந்திருக்கு அவர் கூட நாங்கள் அப்படி ஷார்ட் இல்லாத டைம் இப்படி உட்கார வச்சு எல்லோரும் சுற்றி உட்காந்து அவர்கிட்ட எதை பற்றி வேணால் பேசுவோம். அவரோட சினிமா வாழ்க்கை பயணம் அனுபவம், சரி தவறு, டிரெக்டர்ஸ் பற்றி, ப்ரொடியூசர்ஸ் பற்றி, கதைக்களம்,
இந்த மாதிரி எல்லாத்த பற்றியும் பேசுவோம். மறக்க முடியாத ஒரு நபர் என் வாழ்க்கையில். ஓ யா, ஐலியோட சக்ஸஸ் மீட்டில் பாரதிராஜா சார் கையால், பாரதிராஜா சார், பாண்டியராஜ் சார், சுசீந்திரன் சார் இவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க எங்களோட சக்ஸஸ் மீட்டுக்கு. ஸோ அன்னைக்கு அவர் கூட எடுத்துக்கிட்ட ஒரு பிக்சர் அண்ட் வி ஹவ் டான்ஸ்ட் ஆல்சோ, அது கூட எங்கேயோ இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ரொம்ப ஹெக்டிக்காக போயிட்டு இருக்கோம், நம்மளே வந்து லைக் வீட்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத மாதிரி சில விஷயங்கள்லாம் நினைச்சிருக்கோம்ல. அப்போ பசங்களாம் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? அதை பற்றி கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். எல்லா ஒர்க்கிங் மதர்ஸ்க்கும் எப்படி இருக்குமோ அந்த பெயின் தான். ஏன்னா எங்கள் அம்மாவும் என்னை வந்து காலையில் 7 மணிக்கு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா ஆஃபீஸ்க்கு திருப்பி 6 மணிக்கு தான் வருவாங்க. நாங்களே தான் ஸ்கூல் கிளம்பி போனோம். எல்லாம் பேக்கடாக வச்சுருப்பாங்க. ஸ்கூலுக்கு கிளம்பி போய் சாயங்காலம் வந்தால் மற்ற குழந்தைங்களுக்குலாம் வீட்டில் அம்மா இருப்பாங்க ரிசீவ் பண்ணுறதுக்கு, எனக்கு இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. இப்போ நான் ஒர்க்கிங் உமனாக ஆனதுக்கப்புறம் எனக்கு புரியுது, அம்மா எதுக்காக வேலைக்கு போனாங்க, நம்மளை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இப்போ எனக்கு புரியுது, அம்மா வந்து ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் என்னை எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்க எங்களை அப்படின்னு. அதே அளவுக்கு மிஸ்ஸிங் இருக்குது. குழந்தைங்களோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையேங்கிறது இருக்கும். ஸ்கூலில் ஏதாவது பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்னா கூட நம்மளால் போக முடியாது. ஏன்னா சீரியல்ஸில் இருக்கிறதுனால அது டெய்லி பிஸ்னஸ். அது ஒரு நாள் நம்மளுக்காக லீவ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அடுத்த நாள் டெலிகாஸ்ட்டுக்கு முன்னாடி நாள் பண்ணிகிட்ருப்போம். அதனால் எல்லா ஒர்க்கிங் உமனுக்கும் எப்படி கிட்ஸை மிஸ் பண்ணுவாங்களோ அதே மிஸ்ஸிங் நிறையாவே இருக்குது. ஏன்னா அவங்களாவது ஒரே இடத்துக்கு காலைல 9 to 6 போயிட்டு வந்துடுவாங்க. நம்மளோட ஒர்க் அப்படி இருக்காது. நம்மளுக்கு 9 to 9 ஜாபு, அவுட்டோர்ஸ் போக வேண்டியிருக்கும். ஸோ அதெல்லாம் மிஸ்ஸிங்னு கேட்காதீங்க, நிறையா இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் பேசினா அழுதுருவேன், அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் பசங்க ஓகே அதை புரிஞ்சுக்கிட்டு சம்டைம்ஸ் இருப்பாங்க. உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்களா? புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நம்ம நினச்சிப்போம், நம்ம போகிறப்போ ஒன்றும் சொல்ல புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு. ஆனால் இந்த வயசில் என்னோட கிட்ஸ் வந்து இப்போ தான் 6th standard 4th standard படிக்கிறாங்க. இந்த டைமில் ஒரு மதராக கூட இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறதுலேருந்து, ஸ்கூல்லேருந்து வந்தோடனே ஸ்கூலில் என்ன ஆச்சுன்னு கேட்குறதுலேருந்து, அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது, பேக் பண்ணுறதுன்னு என்னால் முடிஞ்ச பெஸ்ட் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் இவ்வளோ ரொட்டீனாக இருக்க முடியலையே. ஏன்னா நான் சின்ன வயசில் அதை மிஸ் பண்ணேன். போகிறப்ப அம்மா ஸ்கூலுக்கு பாய் சொல்லி அனுப்பணும், திருப்பி வரப்போ ரிசீவ் பண்ணணுன்னு. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினச்சிட்ருக்கோம். பட் சைக்கலாஜிக்கலாக டெஃபினட்டாக அவங்க அஃபெக்ட் ஆவாங்கங்கிறது எனக்கு புரியும். அதனால தான் நான் எப்போ வீட்டில் இருக்கேனோ அப்போ வந்து குவாலிட்டி டைம் கிட்ஸோடு இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப 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 உறுதியாக இருப்பேன். எனக்கு ஒரு நாள் லீவ் கிடச்சா கூட டே டைம் அவங்களோட இருக்கணும். ஈவினிங்கில் ஆஃப்டர்நூன் அவங்களுக்கு லஞ்ச் சமைச்சு கொடுக்கணும். சாயங்காலம் அவங்களை எங்கேயாவது வெளில கூப்பிட்டு போகணும். அந்த ஃபுல் வீக் எத்தனை வீக் அவங்கள மிஸ் பண்ணணும், அவ்வளோ ஸ்டோரிஸும் உட்காந்து கேட்கணுங்கிறதுல ரொம்ப பர்டிகுலர் இருக்கேன். லைஃப் இஸ் ஆல் அபவுட் பேலன்சிங். இதையும் விட முடியாது, குழந்தைங்க அதை விட முக்கியம். ஸோ எவ்வளோ பேலன்ஸ் பண்ணுறோங்கிறது தானே லைஃபோட அட்வென்ச்சரு. இப்போ நீங்கள் உங்களுடைய அந்த நிலையை பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதான் நான் சொன்னேனே, எவ்வளோ பேருக்கு பிடிச்ச விஷயமே வேலையாக கிடைக்கும். பேஷன் அண்ட் ப்ரொஃபஷன் டுகெதர் அப்படி நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணுற விஷயம் நடிக்கிறது அப்படிங்கிறது. ஸோ அது ஸ்மால் ஸ்க்ரீன் பிக் ஸ்க்ரீன்னு பார்க்க மாட்டேன். என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு வந்து நம்மளோட பெஸ்ட் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பார்ப்பேன். ஸோ அந்த விஷயத்தில் ஐ எம் தரோலி சாட்டிஸ்ஃபைடு. நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த, நேசிக்கிற விஷயத்த டெய்லி தூங்கி எழுந்து தூங்குற வரைக்கும் அதை பண்ணுறோமேங்கிற நிறைவு எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஹாப்பி, ஐ எம் ஸோ பிளெஸ்ட். தேங்க்யூ டு ஆல் மை டிரெக்டர்ஸ். நாங்கள் ரீசெண்டாக ஒன்று பார்த்தோம், கமெண்ட்ஸுமே கிரிட்டிசிசமே அப்படி பார்க்கும்போது டாட்டூ போட்டதுலாம் இப்படி பேசுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் நினைக்கிறீங்க ஏன்னா டாட்டூ குத்துறது ஏன் உரிமை, நான் என்ன வேணா பண்ணலாம்? என்ன பேசுகிறவங்க பேசிட்டு தான் பார்ப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணாலுமே பேசுவாங்க, என்ன பண்ணாலும் பேசுவாங்க. எவ்வளோ பெரிய காந்தி, மதர் தெரசாவெல்லாம் கூட பேசினவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ நம்மெல்லாம் என்ன, டாட்டூ என்னோட சந்தோஷம், என்னோட பாடி, நான் பண்ணிக்கிறேன். அவங்களுக்கு அது பிடிக்கலையா, பார்க்காம இருக்கலாம். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஐ லைக் ஹேவிங் டாட்டூஸ், அவ்வளோதான். ஜென்ரலி ஹவ் யூ டேக் தி கிரிட்டிசிசம் ஆர் ட்ரால்ஸ், எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? நான் ரெண்டையுமே பெருசாக எடுத்துக்க மாட்டேன். இதோ சந்தோஷமாக நல்லா நடிக்கிறீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு வளர்ச்சிக்கான கிரிட்டிசிசமாக இருந்தால் நான் அதை சந்தோஷமாக எடுத்துகிட்டு ஏதாவது மாற்றங்கள் செய்யணுன்னா செஞ்சுப்பேன். இல்லை அப்படின்னா ஐ ஜஸ்ட் இக்னோர். ஓகே, நீங்கள் உங்கள் லைஃப்பில் பார்த்த சூப்பர் உமன் யாராக இருக்காங்களா? ஆப்வியஸ்லி மை மாம். மெமரி லைக் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து எனக்கு வந்து விடையே யார்ட்டும் கிடைக்காது, எங்கள் அம்மா கிட்ட போனக்கப்புறம் தான் எப்பயுமே அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும் எந்த டஃப் டாஸ்காக இருந்தது, ஏதாவது ஒரு சின்ன கன்ஃபியூஷனாலும் நான் அம்மா கிட்ட போவேன். அம்மா வாஸ் வெல் எஜுகேட்டட், ஒர்க்கிங் உமன். எதை பற்றி பேசினாலும் அவங்கக்கிட்ட பேச முடியும். வெதர் இட் இஸ் மியூசிக், பாலிட்டிக்ஸ், எதை பற்றி, இந்தியன் பாலிடிக்ஸ், வேர்ல்ட் பாலிடிக்ஸ்னு இப்படி எதை பற்றி வேணால் அம்மா வந்து கேப்பபிள் ஆஃப் டாக்கிங். ஸோ அதனால் இப்போது நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அம்மாவை. இப்போ என்ன கேட்டால் இந்த மாதிரி ஒரு அவார்டு எடுத்துகிட்டு போய் யாருக்கு கொடுப்பீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேக்கேஜ் உமன்னா அது எங்கள் அம்மா தான். ஆனால் எப்பயுமே வந்து நம்ம டக்குன்னு சொல்ல முடியாது, நோ ஒன் கேன் ரீப்ளேஸ் எனி ஒன். ஸோ இப்போ அம்மாவை டக்குன்னு ரீப்ளேஸே பண்ண முடியாது. ஆனால் அம்மா அங்கே இல்லாத ஸ்பேஸ்
யார் ஃபீல் பண்றாங்க இப்போ உங்க கரண்ட் டைம்ல? ஆப்வியஸ்லி என்னோட இன்லாஸ், என்னோட மாமியார், மாமனார், என் ஹஸ்பண்ட், இவங்கெல்லாம் சேர்ந்து, என் குழந்தைங்க, இவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ என்னோட அம்மா இடத்துல இருக்காங்க. ஏன்னா ஐ டோன்ட் ஹேவ் மை ஃபாதர், ஐ டோன்ட் ஹேவ் மை மதர். ஸோ இது எனக்கு இப்போது ஏதாவது கஷ்டம்னா கூட எங்கே போய் சொல்கிறதுன்னு தெரியாது. ஏன்னா அம்மாவை தவிர வேறு யார் நம்ம சொல்கிறத அப்படியே கேட்டுப்பா, பொறுமையாக இருப்பான்னு தெரியாது. பட் இவங்க எல்லாரோட பேக்கேஜாக என்னோட இன்லாஸ் அண்ட் மை ஹஸ்பண்ட், த ஹோல் ஃபேமிலி. வெளில சொல்றது ஓகே, என்னம்மா இந்த சரியில கொஞ்சம் என்னமோ எனர்ஜி கம்மியா இருக்கு, இது இருக்கு அது இருக்கு. ஒரு நாள் கூட பார்த்துட்டு எனக்கு சொன்னதெல்லாம் இல்லை. வீட்டில் பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு டே எதிர்நீச்சல் டெலிகாஸ்ட் அப்போ கூட எங்கள் மாமியார் எதிர்நீச்சல் மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம வந்துட்டோன்னு சொல்லலை, பட் பின்னாடி நின்று அவங்க டிவி பார்த்துட்ருக்காங்க. நான் பின்னாடி நின்று அவங்களோட ரியாக்ஷன் பார்த்துட்டே இருக்கேன். ஜான்சனா நீ வரா, அப்போ எந்த ரியாக்ஷனும் இல்லை, அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அப்படியே பின்னாடி என்னமோ ஹார்மோன் செக்ரீட் ஆகுது, என்னமோ என்சைம்ஸ்லாம் செக்ரீட் ஆகுது, இதாக சொல்லுவாங்க. பின்னாடியே நின்று இருந்தேன். எபிசோடும் முடிஞ்சிருச்சு. அன்றைக்கி என்னோடய இன்ட்ரொடக்ஷன். திரும்பி நல்லா இருந்தது அப்படின்னாங்க. அதுவே எனக்கு வந்து ஆஸ்கர் கிடைச்ச மாதிரி ஒரு வார்த்தைக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் கேள்விப்படுவேன், அவங்க வந்து ஃபோனில் அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட அவங்கெல்லாம் பேசிப்பாங்க சீரியல்ஸ் பற்றி அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம். அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்களோட தன்மை தான். ரொம்ப ரொம்ப ஆர்ப்பாட்டம்லாம் பண்ண மாட்டாங்க. எனக்கு அப்படியே ஆப்போசிட். என்னோட ஹஸ்பண்ட் ஃபேமிலி ரொம்ப அப்படியே ஆவுன்னு பேசுறது, ஹைப் பண்ணுறது அதெல்லாம் கிடையாது. ரொம்ப நியூட்ரலாக அப்படி சட்டிலாக இருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் ஐ நோ ஷீ இஸ் என்ஜாயிங் மை பெர்ஃபார்மன்ஸஸ். ஸோ ஐம் ஹாப்பி அபவுட் தட். ஒரு நடிகராக வந்து எவ்ரிடே நம்ம அப்டேட் ஆகிக்கணுன்றது கட்டாயமா, இல்லை வந்துட்டு ஓகே எனக்கு அந்த டைம் வரும்போது அதை கிராப் பண்ணி அதை நான் வந்து பெஸ்ட்டாக பண்ணுற அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னு விட்டுருவீங்க? அப்கிரேடேஷன் எப்படின்னா, எனக்கு தியேட்டரில் நான் இருக்கிறதுனால எனக்கு டைம் கிடைக்கிறப்ப நான் இப்போ தியேட்டர் பண்ணுவேன். ஸோ அதுவே எனக்கு ஒரு பெரிய அப்கிரேடேஷன் கொடுக்கும். ஏன்னா தியேட்டர் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். இந்த ஜோன்லேருந்து ஒரு 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 தனியாக ஒரு ஜோன் அவுட் ஆகி போய் இருக்கிற இடம் ஒரு தியேட்டர். தியேட்டரில் தான் நான் நிறையா கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம நல்லா நடிக்கிறோம், ஒரு மாதிரி ஸ்டாண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் தியேட்டர் தான். ஸோ என்னோட அப்கிரேடேஷன் பண்ணிக்கிறதுக்கான இடம் வந்து தியேட்டர் தான். ஸோ ரொம்ப ஏதாவது டவுனாக இருந்துச்சு அப்படின்னா தியேட்டர் பார்க்க போவேன், பர்ஃபார்மன்ஸ் பண்ண போவேன், அங்கே நடிக்க போவேன். ஸோ அதுதான் என்னோட ஒரு ஒரு செமினார் கிளாஸாவோ அப்படி எடுத்துக்கிறது தியேட்டர் தான். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் உமனாக இருக்கீங்க, ஒரு மதராக இருக்கீங்க அப்படின்னும் போது பின்னாடி நம்ம அந்த ஓல்டு டேஸ் போகலாம். ஸ்கூல் படிக்கும் போது அராத்தா பிரச்சனை பண்ணுற மாதிரியா, இல்லை சைலண்ட்டே கிடையாது. எப்பயுமே சைலண்ட் கிடையாது. ஓகே, எப்பயுமே ஒரு மாதிரி தனியாக தெரியணும், ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு நினைப்பேன். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நடக்கும். படிக்கிறதுலேயும் ரேங்க் ஹோல்டர், பிஜியில் ரேங்க் ஹோல்டர், எம்ஃபில்ல கோல்டு மெடலிஸ்ட், டாக்டர் ஆயாச்சு. ஸோ இப்படிலாம் இருக்கிறப்போ காலேஜ் படிக்கிறப்ப யூஜியில் காலேஜ் சேர்மன், ஹவுஸ் கேப்டன். ஸோ இப்படி எல்லாமே ஒரு 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 லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருக்கணும்னே நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே நடந்துருச்சு. டார்க் லிட்டில் பிரின்சஸா நீங்க, இல்ல ஓகே சம்வாட் யூ கேன் ஏபிள் டு மேனேஜ்? யாரோட பிரின்சஸும் கிடையாது. அடடடடடா. ஈக்குவல். எங்கள் வீட்டில் நான் எவ்வளோ எப்படி நடத்துகிறாங்களோ அப்படி தான் எங்கள் அக்காவையும் நடத்துவாங்க. அதே மாதிரி தான் நான் இப்போ என் சில்ட்ரன்ட்ட இருக்கேன். 2 பேரும் ஈக்குவல். ஒருத்தர் பெருசு சின்னதெல்லாம் கிடையாது. நான் ரொம்ப கொஞ்சம் அராத்தா இருப்பேன். அக்கா வந்து நம்ம குனிஞ்சு தலை நிமிராமல் நடப்பாங்கம்பாங்களே, அது மாதிரி இந்த வீட்டில் 2 பொண்ணுங்க இருக்கிறதே தெரியாது. ஒரே பொண்ணு தான் தெரியும். ஏன்னா எங்கள் அம்மா ஆஃபீஸ் போனதுக்கப்புறம், அப்பா ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் ஒரு டிவிஎஸ் எக்ஸல் இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு ஊரே சுற்றுறது, ஸ்பீடாக போகிறது. சாயங்காலம் எங்கள் அம்மா ஆஃபீஸ் விட்டு நடந்து வரப்ப, பொண்ணு என்னம்மா வண்டி ஓட்டுறா, பார்த்துருதுங்க சொல்லு விஜய் அப்படிம்பாங்க. எங்கள் அம்மா வண்டி ஓட்டினியா ஸ்பீடாக பார்த்துக்கோமா அப்படின்றவாங்க. எங்கள் அம்மா ரொம்ப எக்ஸாஜரேட்டும் பண்ண மாட்டாங்க, பார்த்துக்கோ அப்படிம்பாங்க. வீட்டுக்குள்ளே வரதுக்குள்ளே அந்த அந்த வண்டி சூடாக இருக்கான்னு பார்த்து தண்ணியெல்லாம் ஊற்றி அமைதிப்படுத்தி வைக்கிறது வண்டியை. ஸோ அப்போவே வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பனிங்காக இருக்கிற ஆள். அக்கா வந்து அப்படியே கான்ட்ராஸ்ட். இருக்கிற இடமே தெரியாது. காலேஜ் போனால் காலேஜ்லேருந்து வீடு, வீடு விட்டால் காலேஜ் அப்படின்னு. நம்ம காலேஜ் டைமில் டிஸ்டர்ப் ஆக மாட்டோம். காலேஜ் முடிச்சுட்டு இருக்கிற எல்லா வேலையும் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவோம். அந்த மாதிரி அம்மா வரதுக்குள்ளே வீட்டில் இருக்கணும். அதுதான் விஷயம். ஏதாவது பண்ணிவிட்டு எங்கள் அக்காவை மிரட்டுறது, ஏதாவது சொன்னேன்னா அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு. அக்காவை ரொம்ப படுத்திருக்கேன். இப்படி பண்ணு அப்படி பண்ணு, அம்மா கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது, அது சொல்லக்கூடாதுன்னு. அவள் கொஞ்சம் பயந்துட்டு இருப்பா. இப்போயுமே அவள் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், நான் கொஞ்சம் ஒரு மாதிரி வில்லனிசம் பீக்டு லைட்டா ஒரு குட்டி சின்ன வயசுல தான் வில்லனிசம் பீக்டு. இப்போ கூட கேமராக்கு முன்னாடி தான், மற்றபடி சில் தான் நினைக்கிறேன். எப்படி மேகியை செஞ்சுட்டு இந்த பாதி எனக்கு இந்த பாதி உனக்கு அதில் எடுத்துறாது? பாதி எல்லாம் கிடையாது. ஃபுல்லாக நான் சாப்பிட்ருவேன், நீயும் சாப்பிட்டேன் நம்மகிட்ட சொல்லுவேன். ஐயோ என்ன இப்படி அழகாக பயங்கர குணப்படுத்திருக்கேன் எங்கள் அக்காவை. நான் அடிக்கடி அவகிட்ட சாரி கேட்பேன், உன்னை ரொம்ப படுத்திட்டேன் சாரி அப்படின்னு. ரொம்ப அதெல்லாம் சொல்லவே முடியாது இப்போ கேமராவில், அவ்வளோ படுத்திருக்கேன். யூ ஆர் நாட் அ குட் சிஸ்டர். அவ குட் சிஸ்டர், நீங்க இல்ல. நான் பயங்கர புல்லிங் டைப். என்னங்க நீங்க இப்படிலாம் பண்ணிருக்கீங்க? இப்போ அது சொல்லுவாங்களா? நான் இப்போ என்ன நினைப்பேன்னா, இப்போ இதெல்லாம் அம்மா வீட்டில் இல்லாதனால தான் போல இருக்கு. வீட்டில் இருந்திருந்தா
அம்மா இருந்திருப்பாங்க அப்படிலாம் Control நினைப்பேன். பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் when you are going for marriage, when you are going for ஒரு ஒரு மதர்ஹுட் எடுக்கணும்னா என்னை பொறுத்து இது எவ்வளோ கிரிஞ்சா பூமரான்னு எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டெஃபினெட்லி யூ ஹேவ் டு பி வித் யுவர் கிட்ஸ் அட்லீஸ்ட் டு அ சர்டன் ஏஜ். இல்லை நம்ம ஃபேமிலிக்காக சொசைட்டிக்காக குழந்தை பெற்றுட்டு வேலையை முடிச்சுட்டு இருக்கோங்கிறதுல எனக்கு என்னமோ உடன்பாடு இல்லை. நான் பண்ணுறதே என்னமோ எனக்கு அப்பப்போ நான் கில்ட் ஆவேன். 2 குழந்தைங்க பட் வீட்டில் இருக்க முடியல, ஒரு அம்மாவா குழந்தைங்களுக்கு எவ்ரிடே கூட இருக்க முடியலங்கிறது. கம்ப்ளீட்டா கான்ட்ராஸ்டா மாறினீங்களா ஆஃப்டர் கல்யாணத்துக்கு அப்புறம்? ஏன்னா மாறி ஆகணும்னா நீ சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் வீட்டு சைடுல வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படின்னா அங்கே எவ்வளவு சத்தமாக எங்கள் அம்மாவும் கலகலன்னு இருப்பாங்க பேசுறதுல, நாங்கெல்லாமும் ஒரு லவுடாக இருப்போம் வீட்டில் எல்லாருமே. சண்டை இல்லை, பேசுறதில்ல. இங்கே வந்து பார்த்தா இங்கே மியூட் பண்ணி தான் டிவியே பார்ப்பாங்க. mute பண்ணி ஆமாம், டிவி ஓடிட்டே இருக்கும். என்ன சத்தமே வரலன்னு பார்த்தா டிவி மியூட்டில் ஓடிட்டு இருக்கும். இப்போ வரைக்கும் கூட நான் அவங்க ஹாலை கிராஸ் பண்ணேன்னா டிவியோட நான் மியூட்டில் விடும். நான் அப்படி பேசுறத ஐயோ என்னம்மா கத்துற, மெதுவாக பேசுவாங்க. ஐயோ நான் கத்தலை, பேசுகிறேன், அவ்வளோ இல்லை, கம்மி 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 பண்ணு அப்படிம்பாங்க. ஸோ அவங்களுக்கு சத்தமாகவே வீட்டில் எதுவுமே இருக்காது. இப்போ எங்கள் 2 குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் தான் வீட்டில் சத்தமே. ஸோ அதுவும் வந்து குழந்தைங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கண்ட்ரோலில் இருக்கிறதுனால என் அளவுக்கு லவுடே கிடையாது. ரொம்ப ரொம்ப நல்ல கிராண்ட் பேரண்டிங்கும் கூட. ஸோ இங்கே வந்து அப்புறம் கம்ப்ளீட்டாக கான்ட்ராஸ்ட்டு. சத்தமே இருக்கிறதுல வீடே அமைதியாக இருக்குது, நான் வந்தால் தான் சத்தமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஐயோ நம்ம ஏதோ கத்தி பண்ணுறோம் போல இருக்குது அப்படின்னு நான் கொஞ்சம் அமைதியாக ஆரம்பித்தேன். பட் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுகிறப்ப சொல்லுவேன், ஏன் எல்லாரும் இவ்வளோ அமைதியாக இருப்பீங்க? அமைதியாக இல்லையே, இப்படி தான் இருப்பாங்க எல்லாருமே அப்படின்னு. இல்லையே நான் எங்கள் வீட்டில் அப்படி இல்லையே, ஒரு மாதிரி சத்தமாக இருக்குமே வீட்டிலலாம். இங்கே சத்தமே இருக்காது. கம்ப்ளீட்டாக கான்ட்ராஸ்ட்டு இவங்க வீடு. சண்டை பண்ண காசிப் பண்ண மாட்டாங்க, யாரை பற்றியும் பேச மாட்டாங்க. வேலை உண்டு, வேலைன்னா பேசிப்பாங்க 2 பேர், இல்லைன்னா அமைதியாக உட்காந்துருப்பாங்க. திருப்பி ஏதாவது வேணா பேசுவாங்க, பாக்கி டைம் அமைதியாக உட்காந்துருப்பாங்க. குழந்தைங்கள்ட்ட பேசுவாங்க. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கே உங்களுக்கு. நல்லா இருந்தது, எனக்குமே கொஞ்சம் புதுசாக இருந்தது. பட் நவ் ஐ எம் யூஸ்ட் டு இட். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு மாதிரி இருக்கு, செகண்ட் இன்னிங்ஸ் வேற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி. இப்போ ஐ எம் யூஸ்ட் டு இட். கீழே போனேன்னா கொஞ்சம் எல்லாம் டோன் டவுன் பண்ணிடுவேன், வாய்ஸ் எல்லாம் கம்மி பண்ணிப்பேன். திருப்பி என் இடத்துக்கு போனால் அப்படிம்பேன். அந்த மாதிரி. அண்ட் சினிமா உங்களுடைய வாழ்க்கையில வந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கும்ல. நீங்க பரவாயில்லையே சினிமா இது என்ன என்னோட லைஃப் இவ்வளோ ஒரு மாற்றம் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி நீங்க யோசிச்சது? இல்லை, எனக்கு சினிமாவில் என்னென்னா சீரியலில் விட சினிமா என்னென்னா ஒரு வேரியேஷன் கிடைக்கும். ஒவ்வொரு சினிமாவுக்கு ஒரு வேரியேஷன் இருக்கும், ரோல்ஸில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப எனக்கு சேலஞ்சிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே இன்னைக்கு இந்த ரோல் பண்ண போகிறோமா, இந்த படமா அப்படின்னு. சீரியல்னால் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த 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 சீரியல் முடிகிற வரைக்கும் நம்மளோட இது இருக்கும், ஒரே மாதிரி கேரக்டராக இருக்கும். அந்த கிராஃப் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டுருக்கும். ஒரு சினிமானா இந்த படத்தில் இந்த கேரக்டர் பண்ணுவோம், அந்த படத்தில் இந்த ஸோ அது ஒரு மாதிரி சேலஞ்சிங்காக நல்லாயிருக்கும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தானே தவிர மித்தபடி ஒர்க்காக அது ஒன்று தான், பர்ஃபார்மன்ஸாக அது ஒன்று தான். லேர்னிங்காக ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் ஒரு லேர்னிங் இருக்கும், அவ்வளோதான். கூட நடிக்கிறவங்கள்ட்ட கற்றுக்கிறது, டிரெக்டர்ஸ்கிட்ட கற்றுக்கிறது, டிரெக்டர்ஸ் எப்படி ஆர்டிஸ்ட் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் இன்ட்ரெஸ்டிங் டு நோ. சீரியல்ல வந்து உண்மையாவே நிறைய பேர் சொல்லுவாங்க அடிக்க வந்திருக்காங்கன்றாங்க, கோவப்பட்டு திட்ட வந்திருக்காங்கன்றாங்க. அதெல்லாம் உண்மையா? அது இல்லை திட்டுவேன் அப்படிம்பாங்க. நம்ம ஜான்சி ராணியை பார்க்குறப்பெல்லாம் கடுப்பாக வரும், எரிச்சலாக வரும், திட்டுவேம்பாங்க. இப்போ அப்படி தான், சிந்து பைரவிக்கு அப்படி தான் சொல்லுவாங்க, பூங்கொடிக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. எப்படி உங்களை பார்த்தாலே கோவம் வருது, எரிச்சலாக வருது, ஆனால் நேரில் என்ன இப்படி இருக்கீங்க, சிரிச்சிட்டே இருக்கீங்க, பேசிட்டே இருக்கீங்க. ஸோ அது மாதிரி அவங்க எவ்வளோ திட்டுறேன்னு சொல்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சக்ஸஸில் அதுக்கான போராட்டம் தானே கேமரா முன்னாடி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எவ்வளோ நம்மளை வெறுக்கிறாங்களோ, எவ்வளோ திட்டி கமெண்ட் போடுறாங்களோ, பார்த்தாலே எரிச்சலாக வருது, கோவம் வருது, ஒரு மாதிரி பண்ணுது அப்படின்னா அவ்வளோக்கு அவ்வளோ சக்ஸஸ். சில பேர் இந்த குரலை வச்சே கண்டுபிடிப்பாங்க, நீங்கள் ஆள் அடையாளம் தெரியலன்னா அந்த குரலை வச்சு கண்டுபிடிச்சேன் அப்படின்னு. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ நம்ம வாய்ஸில் பேசுகிறது எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு. ஏன்னா யூஸ்வலி பேசுகிறவங்க ஒருத்தங்க, நடிக்கிறவங்க ஒருத்தங்களா இருக்கிறப்ப நம்ம ரெண்டும் நம்மளே பண்ணிக்கிறது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் தான், இருந்தாலும் ஐ என்ஜாய் டூயிங் தட். ஸோ அது வந்து மக்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் வாய்ஸாக நம்ம போய் மனசில் நிற்கிறோங்கிறதும் ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷம். வாய்ஸ் பற்றி நீங்கள் பேசும்போது வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன நினச்சிங்க? இது நம்மளுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா, சினிமா உள்ள வரும்போது நம்ம பொண்ணுன்னா இந்த க்யூட்டாக அப்படியே தேன் வந்து பாயணும் அப்படின்னு மாதிரிலாம் ஒரு இதோ கொடுப்பாங்க. நான் இப்பயும் நினச்சிப்பேன், இப்போ ஹீரோயின்ஸ்க்கு பேசுகிற டப்பிங் ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தா அப்படி ஸ்வீட்டாக இருக்கும். அவங்க பேசுகிறாங்களா, கொஞ்சுறாங்களா, பாடுறாங்களானே தெரியாது. நான் கேட்டுப்பேன் அப்பப்போ, என்ன நம்ம குரல் இப்படி இருக்குன்னு. அப்புறம் புரிஞ்சது, இதுதான் நம்மளோட யூனிக்னஸ், இதுதான் நம்மளோட பெக்யூலியாரிட்டி. 5 fingers are not same. எல்லா விஷயத்துலையும் அப்படி தானே. ஸோ நம்மளுக்கு நான் டிசைன் பண்ண குரல் இதுதான். ஸோ அண்ட் நம்மளுக்கு இது நல்லா சூட் ஆகுது, அது நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஒர்க்காக பண்ணுறோம்.
வாய்ஸ் நம்மளுக்கு நம்ம டப் பண்ணுறது. ஸோ ஐம் ஹாப்பி. ஆரம்பத்தில் நினச்சேன் ஸ்வீட்டாலே எப்பயுமே கிராக்டு வாய்ஸாக இருக்கும். திடீர்னு இப்போ ஒரு படத்துக்கு ஷூட் முடிஞ்சு டப்பிங் போகிறோன்னா என்னம்மா ஏதாவது வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸாக, இல்லைங்க என் வாய்ஸே இப்படி தாங்க அப்படிமே. அப்புறம் அவங்க சவுண்ட் இன்ஜினியர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ இதுவும் எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்னு நினச்சிக்கிறேன். அண்ட் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கா உங்க லைஃப்ல? அம்மா அப்பா போனது பெரிய டிஸ்டர்பன்ஸ்னால் அதுதானே. அதுலேருந்து வெளில வரது பெரிய டாஸ்க். வெளிலலாம் வர முடியாது, எப்பயுமே இருக்கும், கடந்து போகணும். இந்த பெயின்லேருந்து வெளில வர முடியல, என்றைக்காக இருந்தாலும் வெளியில் வர முடியாது. எவ்வளோ நாளாக இருந்தாலும் இது பெரிய லாஸு, இது ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு. கடந்து போக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். டிரான்ஸ் உமனை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஏன்னா உமன்ஸ் டேல பொதுவாக நம்ம உமன்ஸை பற்றி பேசும்போது அவங்களும் பீன பாட்டு அந்த கேட்டகரியில். நீங்கள் அது ரிகார்டிங் படிச்சிருக்கீங்க, அவங்கள பற்றி நிறைய அவங்க கூட பேசுறதுக்கான தருணம் வந்திருக்கும். அவங்கள பற்றி நிறையா என்னோட ஃபோன் லிஸ்ட்டில் வந்து ஆண் பெண்ணை தாண்டி எனக்கு சகோதரிகளாகவும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாகவும் இருக்கிறது வந்து திருநங்கைகள் தான். ஸோ என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப பிரிக்க முடியாத பங்கு வந்து திருநங்கைகளுக்கு இருக்குது. ஏன்னா என்னோடய டாக்டரேட் வந்து நான் திருநங்கைகள் பற்றி தான் படித்தேன். அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்ட் மென்டல் ஹெல்த்தை பற்றி தான் படித்தேன். அந்த டாப்பிக்கை நான் சூஸ் பண்ணதே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ அந்த 3 வருஷம் நான் பிஹெச்டி முடிக்கிறதுக்குள்ளே அவங்கக்கிட்ட நிறையா பேசியிருக்கேன், நிறைய அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன், பழகியிருக்கேன். அவங்களோட வாழ்க்கையை பற்றி நிறைய என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறது, நம்ம இப்போ ஆண் ஸ்ட்ரகிள் பெண் ஸ்ட்ரகிள்னுலாம் நீங்கள் கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க. அதெல்லாம் தாண்டி அவங்க லைஃப்பெல்லாம் பார்த்தோன்னா நம்ம லைஃப்லாம் ஒன்றுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு கிடக்கிறது வந்து பெரிய போராட்டம். அந்த அவங்க கேலி கிண்டல், ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, இதெல்லாம் இருந்து நம்ம போராட்டத்தை பற்றி பேசுகிறோம். அவங்களுக்கெல்லாம் ஃபேமிலியிலேருந்தே ஒதுக்கப்படுறவங்க, சொசைட்டிலேருந்து ஒதுக்கப்படுறவங்க, அடுத்த நாள் சர்வைவலுக்கு என்ன பண்ணுறதுன்னு பண்ணுறவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பெண்கள் தினத்துக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன். எனக்கு தெரியும் திருநங்கைகள் எவ்வளவு துணிச்சலானவங்க, ஸ்ட்ராங்கானவங்க, பவர்ஃபுல்லானவங்க அப்படின்னு. இன்னும் உங்களுக்கு வந்து நிறையா என்ன சொல்கிறது பவர் கிடைக்கணும். இன்னும் நீங்கள் இப்போ நிறையா பேர் நல்ல உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டுருக்காங்க. இன்னும் மிகப்பெரிய இடத்துக்கு வரணும், நிறையா சாதிக்கணும். நீங்களும் சொசைட்டியில் ஒரு ஆண் பெண்ணுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அவ்வளோ உரிமை டிரான்ஸ் பீப்புளுக்கும் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னும் நீங்கள் மிகப்பெரிய இடத்துக்கு வரணுங்கிறது என்னோட பிரார்த்தனை அண்ட் உங்களுக்கு வாழ்த்துக்கள். சூப்பர் மேம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அவார்டும் உங்களுக்கு வந்து லைக் இதே மாதிரி அடுத்தடுத்த அவார்ட்ஸ் நிறைய மாதம் கிடைச்சிட்டே இருக்கணும். தேங்க்யூ. நீங்களும் வந்து SS மியூசிக் சொல்லி ஆகணும். நான் ஜான்சி ராணி ஆனதுக்கப்புறம் கொடுத்த ஃபஸ்ட்டு இன்டர்வியூ வந்து SS மியூசிக்காக. இன்னைக்கு வந்து 2026 ஷீரோ அவார்ட்ஸில் எனக்கு ஷைனிங் ஸ்டாருங்கிற ஒரு அவார்ட் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் எப்பயுமே என்னை செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க. இந்த மாதிரி நிறையா பேரை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட இந்த பயணம் தொடரணும், இன்னும் மென்மேலே வளரணும். இந்த மாதிரி நிறையா ஷீரோக்கு வந்து நீங்கள் அவார்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. Thank you. Thank you. Brista Premium Women's Wear. Let your body love it. Brista.